கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையை தூண்டுகோல், அதாவது நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை கொண்டு செல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கலாம் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமானதை அது கற்றுக் கொடுக்குது இல்லையா? தேவனுடைய வார்த்தை அதைத்தான் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். வாழ்க்கையில் வேறு விதமான காரியங்கள், இந்த உலக பிரகாரமான காரியம் கேட்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை நீங்கள் அதிகமாக கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க தான் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அனுக்கிரகம் பெற்று எல்லா விதத்திலும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது. அவருடைய வார்த்தையை நேராக தியானிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாகுது கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வார்த்தை ஆதியாகமத்தில் இருக்கு பாருங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், உண்டாயிற்று. வெளிச்சம் எங்கிருந்து? அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த அண்ட சராசரியில் அவர் சொன்ன உடனே அது வேலை செய்யுது பாருங்க. இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் தினமும் உங்களை தேடி வந்து வார்த்தை மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த அண்ட சராசரியிலே அவர் சொல்லுகிற அந்த நாவின் வார்த்தை அதிகாரத்திலே உச்சரிக்கிறார். அது சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாகுது கடவுள் என்று சொன்ன உடனே உண்டாயிற்று. அப்பமா அது ஒன்று ஏற்கனவே அது உண்டு பண்ணி வைத்த தேவன் சொன்ன உடனே. அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானது ஏற்கனவே இந்த உலகத்திலே தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த அண்ட சராசரியில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வானொலி கேட்குறீங்கன்னு வச்சாங்களா, ஒரு 9.2, 9.3, 9.6 அப்படி ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக வச்சாதான் அந்த ரேடியோ எடுக்கும். அதே போல் இந்த அண்ட சராசரியில் உங்களுக்கு என்ன தேவையோ, இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக, பணமா, மற்ற காரியத்தில் நம்ம முன்னேறணுமா, ஞானம் வேணுமா, அறிவு வேணுமா, புத்தி வேணுமா, இதையெல்லாம் நமக்கு வேணும் என்றால் சில ஃப்ரீக்வன்சி, அதாவது அந்த இடத்துல நீங்கள் டியூன் பண்ணணும். அதைத்தான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இந்த அண்ட சராசரியில் இருக்குது. அதாவது அவர் சொல்கிறார், வெளிச்சம் உண்டாவது கடவுள் என்றார், உண்டாயிற்று. அப்போ அவர் என்ன அவர் கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக சொல்கிறாரு. இந்த நேரத்தில் அது கரெக்ட் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். அதே போல் உங்களுடைய நாவை அவர் ஒரு ஃப்ரீக்வன்சி போல் வைக்க விரும்புகிறார். அதாவது நீங்கள் சொல்லணும், எந்த நேரம் பயப்படக்கூடாது. ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது, அந்த சூழ்நிலையில் இப்போ உங்களுக்கு ஒரு திகழ் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை அந்த டியூனை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். இல்லை, என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், ஆக நான் பயப்பட தேவையில்லை. அவர் என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர், இந்த சூழ்நிலை மத்தியிலும் என்னை காக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டியூனுக்குள்ளே நீங்கள் போயிருவீங்க. அப்போது உங்களுக்கு அதனுடைய விடுதலை உங்களுக்கு தருகிறார். இதைத்தான் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த டியூனுக்குள்ளே போகணும். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை விட்டு விடக்கூடாது. அந்த கரெக்டான அந்த வார்த்தைக்குள்ளே போய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், இந்த காற்று மண்டலத்தில் எல்லாம் பரவி கிடக்கு. நீங்கள் டியூன் பண்ணும்போது அது பாடல் வச்சா பாடல் வருது, மியூசிக் வச்சா இது காமெடி வருது, மூவி வருது, எல்லாமே பரவி இருக்குது. நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் வைக்கீங்களோ அந்த அலைவரிசையில் எல்லாமே கிடைக்கலே இல்லையா? அதே போல் தேவன் அந்த வெளிச்சம் உண்டாவது கடவுள் என்ற அந்த சொன்ன அந்த வார்த்தை ஏற்கனவே அந்த ஏற்கனவே, ஆனால் அவர் கரெக்டாக டியூன் பண்ணுறாரு. அந்த வார்த்தை சொல்லுகிறார், அது கரெக்டாக வந்து சொன்ன உடனே அது வருகிறது. அதே போல் இந்த அண்டா சராசரியில் எல்லாமே அவர் வைத்திருக்கிறார். ஆக நீங்கள் இந்த நாவை சரியாக பயன்படுத்தும் பொழுது தேவன் எப்படி அவர் வெளிச்சத்தை உண்டாக கடவுள் என்று சொன்னார், அந்த வெளிச்சத்தை உண்டாக்க செய்த அந்த தேவன் இந்த வார்த்தை விதமான கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு செய்ய விரும்புகிறார். இதைத்தான் தேவன் தேடி வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் நாவை சரியாக டியூன் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா வித ஆசீர்வாதத்தையும் உங்களை நாடி வரும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.